ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு என்சிபிஎக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்க எவ்வளோ கேஜினா 1.25 கேஜி. ஆக்சுவலாக 1 கேஜி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆர்டர். பட் 1/4 கேஜி எப்போயுமே நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எடுத்துக்கோம் இல்லைங்களா, வீட்டுக்காக எடுத்துக்கிட்டது தான். பிகாஸ் நம்ம ஆர்டர்னு செய்கிறப்ப ஒரு பீஸ் தாங்க மிஞ்சும். அது வந்து பத்தாது. அந்த ஒரு பீஸில் எத்தனை பீசஸ் நம்ம போடுறது? ஸோ அதுதான். ஸோ 1.25 கேஜி வந்து நம்ம ஜம்முன்னு ஒரு ஆர்டர் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக எகெயின் நட்ஸ் ஓவர்லோடர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2 கஸ்டமர் வந்து ஹாஃப் கேஜி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து கொரியர் பண்ணுறதாகவும், ஒன்று வந்து லோக்கலில் நம்ம மதுரையில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டெலிவரி பண்ணியாச்சு அழகாக பண்ணி. ஸோ எப்பயும் போல் ஒரு சூப்பர்பான ஒரு ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனி நம்மளுக்கு கிடச்சிது. பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் நம்ம இறங்கி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து வேலை செய்கிறப்ப தான் பொறுமை எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. பிகாஸ் பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம கிவ் அப் பண்ணாமல் எப்படி எதிர்கொள்கிறோம், அந்த அந்த கிவ் அப் பண்ணாமல் நம்ம அந்த சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், அடுத்த லெவலுக்கு நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர நம்ம வந்து எப்போயுமே டவுன் ஆகிடக்கூடாது பிஸ்னஸ் அப்படின்னு வர்றப்போ அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வந்து என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப அழகாக பீஸ் போட்டு இது வந்து அஸ்வின் தான் வந்து பீஸ் போட்டு ஹெல்ப் பண்ணான். ஸோ ரொம்ப சூப்பர்பாக நல்ல ஒரு ஃபஜ்ஜியாக நல்ல ஒரு டேஸ்டி ஹெவன்லி டேஸ்டியும் நமக்கு கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ ஆல்.